குறிப்பா இந்த ஏசியாவுல தான் காலுக்கும் தலைக்கும் வித்தியாசம் வேறு. கால்னா ரொம்ப குறைவான மதிப்புள்ள ஒரு உறுப்பு. தலைனா ரொம்ப முக்கியமான உறுப்பு அப்படிங்கிற ஒரு ஒரு இங்க ஒரு ட்ரெடிஷன் இருக்குல்ல, அது வந்து அவங்களுக்கு தெரியாது. முதல்ல காலுக்கும் தலைக்கும் என்னடா வித்தியாசங்கிற மாரி யோசிப்பாங்க. கிரிக்கெட்டுங்கிறது மட்டுமே இந்தியா போல, பாகிஸ்தான் போல, ஸ்ரீலங்கா போல கிரிக்கெட் மட்டுமே அவங்களுக்கு ஒரு மதமாலாம் இல்ல. கிரிக்கெட்னா என்னன்னு தெரியும். கிரிக்கெட் ஒரு முக்கியமான விளையாட்டு தான். ஆனா பெரிய அளவுக்கு ஒரு அ அது மட்டுமே ஆஸ்திரேலியர்களுக்கு முக்கியம் கிடையாது. ஸோ அதனால அந்த கூட்டம் வராததுக்கு, அந்த கொண்டாட்டங்கள் கம்மியா இருந்ததுக்கு காரணம் இதுதான். ஆஸ்திரேலியானா ஒரு கெட்ட பையன் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்கு. அது அ அது எதனால வந்துச்சுன்னா, களத்துல வந்து அவங்க கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க. கொஞ்சம் ரூடா தெரிவாங்க. உதாரணமா ஜாவேத் மியாந்தத் கால்ல எட்டி உதைச்சாரு டென்னிஸ்ல. ஆ நிறைய ஒரு ப்ரொவகேஷன் அந்த அந்த களத்துக்குள்ள வந்து சீன்றது, கேப்டன்சி எடுக்கிற வரைக்குமே அதுக்குன்னு ஒரு வரையறை இருந்துச்சு. ஒரு லட்சுமண ரேகைன்னு சொல்லுவாங்கல்ல. களத்துல ஆக்ரோஷமா இருப்பாங்க. ஆனா இந்த அழுகுனி ஆட்டம் விளையாடுறது, ஏமாத்துறது, போடுறது. இப்போ நம்ம ஆஸ்திரேலியா கூட போன T20 வேர்ல்ட் கப்லும் சரி, இந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சது போதும் சரி, 2021 ஜெயிச்சாங்க நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த வேர்ல்ட் கப்லயும் ஷூல வந்து பியரை ஊத்தி குடிக்கிறது அவங்களோட ட்ரெடிஷன். அதாவது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது மிஸ்டர் தினேஷ் அகிரா. இவர் வந்து ஒரு கிரிக்கெட் விமர்சகர். கிரிக்கெட் பத்தி புக்ஸ் எழுதியிருக்கிறார், நிறைய காலம்ஸ் எழுதிட்டு இருக்காரு நிறைய மேகசின்ஸ்ல. வணக்கம் சார். வணக்கம். வேர்ல்டு கப் இப்பதான் முடிஞ்சிருக்கு. கிரிக்கெட் வேர்ல்டு கப் முடிஞ்சு ஆஸ்திரேலியா வந்து கப்பை தூக்கிட்டு போயிருக்காங்க. இத ஆஸ்திரேலியா வந்து ஜெயிக்கிற 6வது வேர்ல்டு கப். எப்படி வந்து ஆஸ்திரேலியா 6 வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்க, மத்த கண்ட்ரிஸால சாதிக்க முடியாத வந்து ஆஸ்திரேலியா மட்டும் எப்படி சாதிக்கிறாங்க? அதாவது ஓடிஐ மட்டும் இல்ல, T20லயும் அவங்க ஒரு பெரிய நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காங்க, டெஸ்ட்லயும் ரெக்கார்டு வச்சிருக்காங்க. எப்படி வந்து அவங்களால செய்ய முடியுது அப்படிங்கிற ஒரு சின்ன அனாலிசிஸ் தான் இது. சார், நீங்க உங்க பிஸி ஷெடியூல்ல எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம நேரடியா ஷோக்குள்ள போயிடலாம். ஆஸ்திரேலியா பார்க்கும்போது ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் பாக்குற மாதிரி இருக்கு சார். எப்படின்னா, அவங்க வந்து வேர்ல்டு கப்பை வின் பண்ணி அதுல வந்து மிச்சல் மார்ஷ் வந்து கால் வச்சு ஒரு போட்டோ போடுறாரு. அப்ப அவங்க வந்து வேர்ல்டு கப்பை வந்து பெருசா மதிக்கிற மாதிரியும் இல்ல. இப்ப ஆஸ்திரேலியன்ஸ் கூட வந்து வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டு வர்ற தன்னோட நாட்டு வீரர்களை வந்து வெல்கம் பண்ணவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பால் டேம்பரிங் இஷ்யூல எல்லாம் மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு சக்சஸும் பாக்குறாங்க. சோ இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பண்றத பார்க்கணும். நிறைய சேட்டைகள் பண்ணுவாங்க, ஆனா ரிசல்ட் மட்டும் எப்படியாவது வாழ்க்கையில வெற்றி பெற்றுறாங்க. சோ இத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல வந்து மிச்சல் மார்ஷோட பிஹேவியரை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது மிச்சல் மார்ஸோட அந்த கால் போட்டது கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த உலகக்கோப்பை மேல கால் வச்சது. பொதுவா அதாவது எல்லா நாட்டுக்குமே ஒரு தனியான ஒரு அடையாளம் இருக்கும். ஒரு பிஹேவியர் இருக்கும். அது அந்த அது அது குறி கொஞ்ச நாள்ல அது உருவாகி இருக்காது. அதுக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்கும். அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கும். இப்ப நம்ம இந்தியர்கள் பார்வையில இருந்து பார்க்கும்போது, மிச்சல் மார்ஸ் பண்ணது வந்து ஒரு ரூடான ஒரு ஆக்டிவிட்டி மாரி இருக்கும். அப்படிதானே? அதாவது உலகக்கோப்பைங்கிறது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம். அது மேல கால போட்டாரு அப்படின்னு இந்திய ரசிகர்கள்லாம் நெறைய பேரு சமூக வலைதளங்கள்ல கோவப்பட்டத பார்க்க முடியுது. ஒரு நியூஸ் ஒண்ணு பார்த்தேன். முகமது ஷமி அது உறுதிப்படுத்த முடிந்த தகவலான்னு எனக்கு தெரியல. முகமது ஷமியுமே மிச்சல் மாஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொன்னதா ஒரு செய்தி ஒண்ணு பார்த்தேன். ரைட். இப்போ நம்ம 1996 வேர்ல்ட் கப்ப ஸ்ரீலங்கா ஜெயிச்சாங்க. அப்போ வந்து அந்த உலகக் கோப்பைய ஒரு நடுநாயகமா வச்சுட்டு 11 வீரர்கள் இல்ல அந்த டீம்ல இருக்கக்கூடிய மத்த வீரர்களும் சேர்ந்து அந்த கோப்பைக்கு வந்து ஒரு சாமி கும்பிடுற மாரி ஒரு ஒரு புகைப்படம் இன்னைக்குமே இணையத்துல இருக்கு. நீங்க பார்க்கலாம். அவங்க வந்து உலகக் கோப்பைய ஒரு தெய்வமா பார்க்குறாங்க ஸ்ரீலங்கா. 2011ல மகேந்திர சிங் தோனி வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு ஆ உடனேவா இல்ல ஒரு 2, 3 நாள் இடைவெளி இல்லன்னு தெரியல. தன்னுடைய முடிய வந்து காணிக்கை குடுத்தாரு. நீங்க அந்த நியூஸ் பார்த்திருப்பீங்க இல்லையா? என்ன சொல்ல வரேன்னா, ஆசியர்கள் பார்வையில உலகக்கோப்பைங்கிற ஒரு
ஒரு ஒரு ஒரு கிரீடத்துக்கு கொடுக்கிற மதிப்புன்றது வேற. ஆஸ்திரேலியர்கள் வந்து அதை எப்படி பார்க்குறாங்கிறது வேற. அதுதான் சொன்னேன். ஒவ்வொரு நாட்டுக்கும், ஒவ்வொரு கண்டத்துக்குமே ஒரு ட்ரெடிஷன்ஸ் இருக்கும். அதுல இருந்து அவங்களுடைய பழக்கவழக்கங்கள் என்ன, அவங்களுடைய அடையாளங்கள் என்ன, அவங்களுடைய வரலாற்று பின்னணி என்னன்னு நாம உணர்ந்து அத யோசிக்கும்போது அது தப்பா தெரியும். ஸோ மிச்சல் மாஸ் பண்ணது தப்பெல்லாம் கிடையாது. அவருடைய கொண்டாட்டத்துக்கான ஒரு அந்த மாதிரி தான் அந்த கொண்டாடி பழகியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இல்லையா? அவங்க வெற்றியை கொண்டாடுறதுக்கான ஒரு வழிமுறை. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இல்ல இன்னொன்னு சார், இப்போ வெற்றிய இல்ல வெற்றியை கொண்டாடுறது சில பேர் வந்து இந்த சாம்பியன் வச்சு கொண்டாடுறாங்க. கொண்டாட்ட வழிமுறைகள் வேற வேற மாதிரி இருக்கும். ஆனா யாருமே காலுக்கு கீழே அது மேல காலை போட்டு போட்டோ எடுத்து அது போட்டோ எடுத்து போடுறாங்கன்னா இன்டென்ஷனலா தானே பண்றாங்க. அது ஒன்னும் அன்இன்டென்ஷனல் ஒர்க் இல்லல்ல. இல்லைங்க. அது இந்தியாவுல குறிப்பா இந்த ஏசியாவுல தான் காலுக்கும் தலைக்கும் வித்தியாசம் வேற. கால்னா ரொம்ப குறைவான மதிப்புள்ள ஒரு உறுப்பு. தலைனா ரொம்ப முக்கியமான உறுப்பு அப்படின்ற ஒரு ஒரு இங்க ஒரு ட்ரெடிஷன் இருக்குல்ல. அது வந்து அவங்களுக்கு தெரியாது. முதல்ல காலுக்கும் தலைக்கும் என்னடா வித்தியாசங்கிற மாரி யோசிப்பாங்க. மிச்சல் மாஸ்டர்ட்ட போய் கேட்டீங்கன்னா, 2மே ஒரு ஆர்கன் தான். அதுல கால்ல போட்டா என்ன அசிங்கம், தலையில ஷமியோட சொன்ன வார்த்தைய சொல்லணும்னா, தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய உலக கோப்பைய கால்ல பட்டுட்டாருன்னு மாரி ஷமி சொன்னதா ஒரு செய்தி வந்துச்சுல்ல. தலைக்கும் காலுக்குமே அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாதுன்னு சொல்றேன். அவங்க 2மே ஒரே விஷயம் தான் பார்க்குறோம். கால்ல இப்ப நம்ம ஊர்ல பழக்கம் என்னன்னா, யாரையோ கால்ல தெரியாம மிதிச்சிட்டோமா, சாரி கேட்போம். இல்ல தொட்டு சாரி தெரியாம பண்ணிட்டோம் இல்லையா? அது வந்து இந்தியர்களுக்கான ஒரு குணாதிசயமா இருக்கு. அது அவங்களுக்கு அந்த மாரி இல்லையே. அந்த மாரி ட்ரெடிஷன் இல்லையே. அதுல எப்படி நம்ம தப்பு சொல்ல முடியும்? இது மட்டும் இல்லாம, யூரோப்ல வந்து ஃபுட்பால்ல இந்த மாதிரியான செலிப்ரேஷன்ஸ்லாம் நெறைய இருக்கு. கால் மேல தூக்கி போடுறது. ஆ இப்போ நம்ம ஆஸ்திரேலியா கூட போன T20 வேர்ல்ட் கப்லும் சரி, இந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சது போதும் சரி, 2021ல ஜெயிச்சாங்க நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த வேர்ல்ட் கப்லயும் ஷூல வந்து பியர ஊத்தி குடிக்கிறது அவங்களோட ட்ரெடிஷன். அதாவது வெற்றி கொண்டாடுறது. நீங்க எந்த ஷூ போட்டு விளையாடுனாங்களோ, அதே ஷூல கொஞ்சம் பியர கொஞ்சம் ஊத்தி, அத குடிக்கிறது அவங்களுடைய ஒரு பழக்கவழக்கம். கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஆனா அது அவங்களுடைய அது ஒரு நம்மளுக்கு அது கேட்கறதுக்கு ஆமா. வந்து கேட்கவே முடியல. முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா. முகம் சுளிக்கிற மாரி இருக்கு. அது வந்து அவங்களுடைய க ப ஒரு பாரம்பரியம், ஒரு பழக்கவழக்கம்னு வச்சுக்கலாம். சோ இல்ல இதுல சார், வந்து நம்ம நாம பாரம்பரியம் இல்ல ஷூல இது ஊத்தி குடிக்கிறது வந்து பாரம்பரியம்னா கூட அது ஒரு அன்ஹெல்தி பிராக்டிஸ் தானே. இப்போ ஒரு சயின்ஸ் எவ்வளவோ எவால்வ் ஆயிடுச்சு. அதுல எவ்வளவோ டர்ட் இருக்கும், எவ்வளவோ கிருமிகள் இருக்கும். அதை போய் குடிக்கிறதுங்கிறது எவ்வளவு அன்ஹெல்தியஸ்ட் பிராக்டிஸ். ஆ இல்ல கரெக்ட் தான். அன்ஹெல்தியஸ்டான பிராக்டிஸ் தான். ஆனா அது அவங்க அந்த மாரி செலிப்ரேட் இப்ப நம்ம ஊர்ல இந்த மாரி எதுவுமே எல்லாமே சுத்தபத்தமா தான் பண்ணிட்டு இருக்கோமா என்ன? அது அது பெரிய பெரிய அளவுக்கு என்ன என்ன ஆயிரப்போகுது? ஒரு முறை அதுல வச்சு குடிக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய அளவுக்கு உடல் குறைபாடோ, இல்ல நோயோ வந்துரும்னு சொல்ல முடியாது இல்லையா? அது 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 அந்த மாரியான ஒரு அ நம்பிக்கை சார்ந்த விஷயமா இருக்கு. அது கொண்டாட்டத்துக்கான ஒரு வழிமுறையா அவங்க பயன்படுத்துறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி கால்பந்துல ஜெயிச்சா இந்த மாதிரி கோப்பைகள்ல கால வச்சுட்டு இது பண்றது, இந்த மாதிரியான பழக்கவழக்கங்கள்லாம் யூரோப்ல நெறைய இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து அ கோப்பைங்கிறது கோயில்ல கொண்டு போய் பூஜை பண்றதுக்கான இப்ப நீங்க சிஎஸ்கே வந்து ஐபிஎல் ஜெயிச்ச உடனே திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கூட்டிட்டு கொண்டு போய் அதுக்கு பூஜை எல்லாம் போட்டாங்க. ஸோ நம்ம பார்க்கிற விதமும், அவங்க பார்க்கிற விதமும் வேற. அது வந்து வெற்றிக்கான ஒரு அடையாளமான ஒரு ஒரு உலோகம். அவ்வளவுதான் ஆஸ்திரேலியா பார்ப்பாங்க. நம்மள மாரி கோப்பைங்கிறது வேற ஒரு தெய்வத்துக்கிட்ட கொண்டு போயிட்டு பூஜிக்கக்கூடிய விஷயம். அல்லது ஸ்ரீலங்கன் பண்ண மாரி அதுவே ஒரு தெய்வம் தான். நான் தப்புன்னு சொல்லல. ஸ்ரீலங்கா பண்ணது தப்புன்னு சொல்லல. இந்தியா பண்ணது தப்புன்னு சொல்லல. ஏன்னா, இந்த மாதிரியான ஏசியால இருக்கக்கூடிய வளர்ந்து வரும் நாடுகள். நான் ஸ்ரீலங்கா சொல்றேன். நீங்க நாளைக்கே பங்களாதேஷோ, ஆப்கானிஸ்தானோ ஜெயிச்சாலுமே அததான் பண்ணுவாங்க. வளர்ந்து வரும் நாடுகள் தங்களுடைய அ அடையாளத்துக்கான ஒரு வடிவமா இந்த மாரி விளையாட்டுகள பார்க்குறாங்க. அதுல வர வெற்றிகள தங்க நாட்டுல இருக்கிற சிக்கல்கள் இதெல்லாம் தாண்டி ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஒரு டூலா தான் அவங்க பார்க்குறாங்க. நீங்க நீங்க வெறுமனே வந்து எதுக்கு போய் அத கும்பிடுறீங்க அப்படின்னு அத நான் கிண்டல் பண்றதும் சரின்னு சொல்லல. கால்ல வச்சதுனால மிச்சல் மாஸ கிண்டல் பண்றதும் சரின்னு சொல்லல. அதற்கு ஒரு காரணம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே சார், இது ஒரு சைடு இருந்தா கூட ஆஸ்திரேலியன் டீம் வந்து கப்ப வின் பண்ணிட்டு போகும்போது அந்த நாட்டு ரசிகர்கள் யாருமே வந்து அவங்கள வெல்கம் பண்ண கூட வரலையே. ஏதோ ஒரு இந்த ரிப்போர்ட்டர்ஸ் மட்டும் 4 பேர் இருந்து போட்டோ எடுத்தாங்க. அதே வந்து இந்தியால வந்து கப் வின் பண்ணியிருந்தாங்கன்னா
ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒரு பெரிய வேன்ல அது மேல தூக்கி வச்சு அது ஒரு பெரிய ராலி பண்ணி அந்த மாதிரி ஒரு பெரிய செலிப்ரேஷன்ல இருந்திருக்கும் சார். அப்போ அந்த மக்களே அதை வந்து ரொம்ப எல்லாம் ஓகே நீங்க வின் பண்ணிட்டீங்க அவ்வளவுதான், இதுல இன்னும் வாட்ஸ் பிக் டீல் அப்படிங்கிற மாதிரி இருக்கே சார். இல்ல இதுமே சரியான ஆஸ்திரேலியாங்கிற ஒரு நாட்டை பத்தின புரிதல் இல்லாம தோன்ற விஷயங்கள் தான் இதெல்லாம். நம்ம நாட்டுல வந்து உலகக்கோப்பை ஜெயிச்சா மட்டும் கிடையாது. 2021 ஆஸ்திரேலியால போயிட்டு நம்ம சின்னப்பம்பட்டி நடராஜன் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடி அந்த ஒரு ஒரு பெரிய வெற்றி அது. அதாவது விராட் கோலி மாதிரியான பெரிய பிளேயர் எல்லாமே ஒரு சின்ன டீம் வச்சுட்டே அந்த மேட்ச் ஜெயிச்சு அது பெரிய வெற்றிக்கான விஷயமா மாறுச்சு. அப்புறம் அவரை வந்து சொந்த ஒரு சேலத்துல வந்து ஒரு வாகன அணிவகுப்பு மாதிரி கூட்டிட்டு வந்து அவர் கோட் சுட்லாம் போட்டு கொண்டாடினாங்க. ஸோ நம்மளுக்கான அதாவது இந்தியர்கள் வந்து கிரிக்கெட்டை எப்படி பார்க்கறங்கிறது வேற. இன்னொன்னு இந்தியாவில் வந்து கிரிக்கெட்டுக்கு நிகரான இன்னொரு விளையாட்டு கிடையாது. அதாவது நம்ம கிரிக்கெட்டுக்கு ஹாக்கியில வந்து உங்க பக்கத்து வீட்டிலே ஒரு கேப்டன் இருந்தாலும் உங்களை சொல்லல, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பொதுவா சொல்றேன், சாதாரண மக்களுக்கு ஹாக்கி கேப்டன் பக்கத்து வீட்டுல இருந்தாலும் அவருக்கு தெரியாது. ஹாக்கி கேப்டன் தெரியும், அதுக்காக அவர்கிட்ட போய் ஆட்டோகிராஃப் வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க இல்லையா? அதே போல ஒரு அத்லெட்டை பத்தி நீங்க நம்ம என்ன ஒரு அத்லெட் அவங்களுக்கு தெரியும், இவங்க வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் அவங்களுக்கு தான் தெரியும். நாம வந்து ஒரு ஒரு வசீகரக்கூடிய ஒரு ஆளுமையால அவங்கள நம்ம பார்க்க மாட்டோம், போய் ஆட்டோகிராஃப் வாங்க மாட்டோம். அதே போலதான் ஆஸ்திரேலியா வந்து அங்க இருக்கக்கூடிய முக்கியமான விளையாட்டுகள்ல கிரிக்கெட் ஒண்ணு. ஆனா கிரிக்கெட் மட்டுமே கிடையாது. அவங்க ஆசி ஃபுட்பால் சொல்லிட்டு அது ஒரு 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 கேம் ஒன்று விளையாடுறாங்க. ஃபுட்பால்லயே அவங்க ஒரு வெர்ஷன் மாதிரி நான் நினைக்கிறேன். அதே போல ரக்பி வந்து அவங்க ரொம்ப முக்கியமா விளையாடுறாங்க. ஸோ கிரிக்கெட்டுங்கிறது மட்டுமே இந்தியா போல, பாகிஸ்தான் போல, ஸ்ரீலங்கா போல கிரிக்கெட் மட்டுமே அவங்களுக்கு ஒரு மதமாலாம் இல்லை. நீங்க நியூசிலாந்துமே எடுத்துக்கலாம். நியூசிலாந்துல ஒரு இன்டர்வியூல கேன் வில்லியம்சன் ஷேர் பண்ணாரு. அவரு ஒரு அவங்க ஆக்லாந்துலயோ இல்ல முக்கியமான ஏதோ ஒரு நகரத்துல போயிட்டு ஒரு காஃபி ஷாப்ல காஃபி கொடுத்தா கூட பார்த்து சிரிப்பாங்க. தெரியும் வில்லியம்சன் நியூசிலாந்தோட கேப்டன் அப்படின்னு தெரியும். ஒரு பார்த்துட்டு ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க, இல்ல சிரிப்பாங்க, அவ்வளவுதான். நீங்க டான் பிராட்மேன ஒரு முறை 90கள்ல ஒரு முறை சச்சின் டெண்டுல்கர் மீட் பண்ணாரு. 96 எனக்கு சரியா வருஷம் ஞாபகம் இல்லை. அப்ப அவரு டான் பிராட்மேனை பாக்குறதுக்கு கூட வந்து ஷேன் வார்னையும் 2 பேரும் கூப்பிட்டுருக்காரு பிராட்மேன், சச்சினையும் ஷேன் வார்னையும். 2 பேரும் போகும்போது ஒரு மால்லயோ எங்கேயோ சந்திக்கிறாங்கிற எனக்கு சரியா நினைவு இல்லை அந்த விஷயம். ஆனா ஒரு பொது இடத்துல சந்திக்கும் போது யாருமே ஷேன்வானை தொந்தரவு பண்ணாத பார்த்து சச்சினுக்கு வந்து பொறாமையா இருந்துச்சான். இவ்வளவு சுதந்திரமா உன்னால உங்க ஊர்ல சுத்த முடியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்க கிரிக்கெட்னா என்னன்னு தெரியும். கிரிக்கெட் ஒரு முக்கியமான விளையாட்டு தான். ஆனா பெரிய அளவுக்கு ஒரு அது மட்டுமே ஆஸ்திரேலியர்களுக்கு முக்கியம் கிடையாது. ஸோ அதனால அந்த கூட்டம் வராததுக்கு அந்த கொண்டாட்டங்கள் கம்மியா இருந்ததுக்கு காரணம் இது. ஆஸ்திரேலியன்ஸோட ஒரு அடாவடி வரலாறு இருக்கா இந்த கப்பு ஜெயிக்கிறது? இத்தனை கப்பு ஜெயிச்சதுக்கு பின்னாடி அவங்களோட ஒரு அடாவடி மனப்பான்மை இருக்கா? எந்த மனப்பான்மை அவங்கள இத்தனை கப்பு ஜெயிக்க வைக்குது சார்? இல்ல பொதுவாவே ஆசியாவை சேர்ந்த அணிகளுக்கும் ஆசியாவை சேர்ந்த ரசிகர்களுக்குமே ஆஸ்திரேலியனா ஒரு கெட்ட பையன் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்கு. அது அது எதனால வந்துச்சுன்னா களத்துல வந்து அவங்க கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க, கொஞ்சம் ரூடா தெரிவாங்க. உதாரணமா ஜாவத் மியாந்தத் காலில் எட்டி உதச்சாரு டெனிஸ் லில்லி. நிறைய ஒரு ப்ரொவகேஷன் அந்த அந்த களத்துக்குள்ள வந்து சீன்றது, அவங்கள எதிரணியை வந்து உளவியல் ரீதியா அவங்கள சீர்குலைக்க பார்க்கறது. உதாரணமா வெஸ்ட் இண்டீஸ் டூர்னு நினைக்கிறேன். ராம்நரேஷ் சர்வான் வந்து இவரோட ஷேடோலே விளையாடிட்டு தன்னோட விக்கெட்டை பாதுகாத்து விளையாடிட்டு இருப்பார். பிரைன் லாராவோட அவரு தான் எதிரணி குறி வைப்பாங்க. இவர் வந்து அந்த ஷேடோலயே தன்னை ப்ரொடெக்ட் பண்ணி தன்னோட விக்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ணி விளையாடிட்டு இருப்பாரு. அப்போ வந்து நீ வந்து நீ என்ன ஒரு ஒரு ஓரின சேர்க்கையாளர்ங்கிற டோன்ல வந்து நீ லாராவை சார்ந்திருக்கக்கூடிய ஆள், லாரா தான் பெரிய பெரிய வீரன், நீ வந்து அவன் லாரா கூட நிழல்ல விளையாடக்கூடிய அப்படிங்கிற பொருள்ல ஓரின சேர்க்கையாளர் அந்த மாதிரி எதுவும் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய சர்ச்சைகள்லாம் வந்திருக்கு. டேரன் லேமன் சொல்லிட்டு ஃபார்மர் ஆஸ்திரேலியன் கோச், 2018 அந்த சாண்ட் பேப்பர் ஸ்கேண்டல் அப்ப அவர் தான் கோச்சா இருந்தாரு. அவர் ஸ்ரீலங்கன்ஸை வந்து கருப்பா இருக்கிற நிறவெறி சார்ந்து கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டிருக்காரு. டேவிட் வார்னர் நிறைய பேர்த்த குத்திருக்காரு, ஜோ ரூட்டை, கிண்டன்டிக்காக. ஸோ அவங்களுக்கு வந்து
ஒரு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. ஆனா அது நான் 2 3 பகுதியா நான் பிரிக்க விரும்புறேன். ஒட்டுமொத்தமா ஆஸ்திரேலியர்கள் இப்படிதான்னு நான் பொதுப்படையா சொல்ல விரும்பல. ஆ முதல்ல சின்னதா ஒரு ஒரு ஹிஸ்டரி என்னன்னு பார்த்துக்கிட்டோமா, ஆஸ்திரேலியாங்கிற ஒரு நாடு தன்னுடைய ஆரம்ப கட்டத்துல இருந்தே, அதாவது அந்த நாடு ஃபார்ம் ஆனதே அ பிரிட்டன்ல இருக்கக்கூடிய கன்விக்ட்ஸ், அதாவது கைதிகள், தண்டனை கைதிகள், ஃப்ரீட் கன்விக்ட்ஸ், அவங்க ஒரு ஒரு பகுதி. இன்னொன்னு செட்டிலர்ஸ், இங்கிலாந்துல இருந்து யூரோப்ல இருந்து வந்தக்கூடிய செட்டிலர்ஸ், மேக்ஸிமம் இங்கிலாந்துன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்கள், அபாரிஜின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் ஆஸ்திரேலியாங்கிற ஒரு நாடா உருவாகுது. அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே கிரிக்கெட் மேல ஒரு ஈடுபாடு அதிகம். ஆனா இங்கிலாந்தோட ட்ரெடிஷன்ல இருந்து இவங்களுடைய ட்ரெடிஷன் ரொம்பவே மாறுபட்டது. நீங்க இங்கிலாந்துல 1960கள் வரைக்குமே ஒரு அமெச்சூர் தான் அங்க கேப்டனா இருக்க முடியும். நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் அங்க கேப்டனா இருக்க முடியாது. 70, 60கள்ல தான் அதுக்கான மாற்றமே வருது. ஆனா காலம் காலமாவே 19ஆம் நூற்றாண்டுல இருந்து ஆஸ்திரேலியால ஒரு சாமானியர்களுக்கான ஒரு விளையாட்டா தான் கிரிக்கெட் இருந்திருக்கு. ஓகே. அவங்களுக்கு வெற்றி பெறணுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்னு அந்த அக்ரெசிவான விஷயம்லாம் பண்றாங்க இல்லையா? களத்துல ஆ மோதுறது. அது எல்லாமே அது அந்த நாட்டோட அந்த ரொம்ப ஒரு எந்த ஒரு வசதியுமே குறைவான ஒரு நாடு. ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான, ரொம்ப ஒரு கடினமான ஒரு பிரதேசம்னு வச்சுக்கலாம். ஸோ அங்கிருந்து கிளம்பி வந்த ஒரு வீரர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க? ஸோ அதுதான் களத்துல வெளிப்படுது. ஆனா அது 70கள் வரைக்குமே, அதாவது குறிப்பா சொல்லப்போனா, இயான் சாப்பல் கேப்டன்சி எடுக்கிற வரைக்குமே, அதுக்குன்னு ஒரு வரையறை இருந்துச்சு. ஒரு லட்சுமண ரேகைன்னு சொல்லுவாங்கல்ல. களத்துல ஆக்ரோஷமா இருப்பாங்க. ஆனா இந்த அழுகுனி ஆட்டம் மத்த விளையாடுறது, ஏமாத்துறது, அந்த மாரி மத்த விஷயங்கள்லாம் பிளேஸ இருக்காது. சீண்ட மாட்டாங்க. மத்த பிளேஸ சீண்ட மாட்டாங்க. சீண்டுவாங்க, சீண்டுவாங்க. ஆ உதாரணமா இயான் சாப்பல பத்தி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். இயான் சாப்பல் எப்படின்னா, அவுட்ன்னு தெரிஞ்சா ஆ ஏமாத்தி விளையாட மாட்டாரு. தான் தான் வந்து தான் ஒரு ஏதோ ஒரு ஒரு எல்பிடபிள்யூவா இல்ல ஏதோ ஒரு காட் பிஹைண்டோ தனக்கு தெரிஞ்சு தான் பண்ணது தான் அவுட்ன்னு தெரிஞ்சுச்சுன்னா போயிடுவாரு. அப்படிங்கிற மாரி ஒரு இமேஜ் இருக்கு. மத்தபடி களத்துல எதிரணி பேட்ஸ்மேன சீன்றது, அது எல்லாமே ஒரு 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 லிமிட்டுக்குள்ள தான் அத பண்ணுவாங்க. ஏமாத்தி ஜெயிக்கிறது இல்ல. உளவியல் ரீதியா ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது. நீங்க நல்லா விளையாடிட்டு இருக்க பிளேயர்ட்ட போய் ஒரு சீண்டுனா, அவன் ஏதோ ஒரு பதிலுக்கு ஏதோ சொல்லுவான். கோவப்படும். கான்சன்ட்ரேஷன் போயிரும். அந்த மாரி தான். அது ஒரு லிமிட்குள்ள தான் இருந்தது. இந்த 70கள்ல என்ன ஆகுதுன்னா, ஆ அன்னைக்கு அந்த வீரர்கள், அணி வீரர்கள், ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு சம்பளம் எங்களுக்கு பத்தல. அதாவது வர வருமானத்துல குறைவான ஒரு சதவீதம் தான் எங்களுக்கு சம்பளம்னு ஒதுக்குறீங்க. இது எங்களுக்கு ரொம்ப போதாமையா இருக்கு. ஆனா வர வருமானத்துல கிரிக்கெட் வாரியமே நெறைய எடுத்துக்கிறீங்க. எங்களுக்கான ஊதியத்த குடுங்கன்னு சொல்லும்போது, டான் பிராட்மேனுக்கும் சாப்பல் சாப்பல் பிரதர்ஸ், யான் சாப்பல், கிராக் சாப்பல் 2 பேர் அது மாதிரியான முக்கிய வீரர்களுக்கு ஒரு என்ன சொல்றது? ஒரு 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 மோதல் வெடிக்குது. அந்த மோதல் வெடிச்சு அதுக்கப்புறம் அ பெரிய காற்றோட வேர்ல்ட் கிரிக்கெட்ன்னு ஒரு ஆரம்பிச்சாங்க. என்னன்னா, ஒரு டிவியோட தேவைக்காகவே ஒரு கிரிக்கெட் சீரிஸ் ஆரம்பிச்சாங்க. டிவியோட ஒரு கன்டென்ட் வேணும். இன்னைக்கு யூடியூப்ல கண்டென்ட்க்காக என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஒரு டிவி கண்டென்ட்காகவே உருவாக்கப்பட்டது தான் அந்த கெரில் பேக்கரோட அந்த சீரிஸ், கிரிக்கெட் சீரிஸ். ஸோ அதுக்கப்புறம் கெரில் பேக்கர் நிறைய பணத்த கொட்டி குடுத்தாரு. ஆஸ்திரேலியன்ஸ்க்கு மட்டும் இல்ல. பாகிஸ்தான்ல நெறைய பேர் விளையாடுனாங்க. அ ச வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து நெறைய பேர் முக்கியமான பிளேயர்ஸ்லாம் விளையாடுனாங்க. ஸோ பணம் அவங்களுக்கு அதுக்கப்புறம் அ ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியமும் இறங்கி வந்துட்டாங்க. சரி இந்த பணத்த குடுத்தா தான் அவங்க விளையாடுவாங்கன்னு மிரட்டும்போது என்ன செய்வாங்க, அவங்க விளையாடி தான் ஆகணும். ஸோ அவங்க வேண்டிய அந்த பிளேயர்ஸ் கேட்ட டிமாண்ட் பண்ண பணத்த குடுத்துட்டாங்க. அது ஒரு விதத்துல உலகம் ஃபுல்லாவே அதோட பாதிப்பு, விளைவுகள் நல்ல விதமா இருந்துச்சு. எல்லா டீமுமே நெறைய தேவையான பணத்த அப்பதான் சம்பளத்த குடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ 80களுக்கு மேல நெறைய பணமும் கைக்கு கிடைக்குது ஆஸ்திரேலியர்களுக்கு. இப்ப என்ன ஆகும் இயல்பாவே, பணம் அதிகமா வந்துட்டு அந்த வெற்றி தக்க வச்சுக்கணுங்கிற ஒரு விஷயம் மனசுல வருதுல்ல. ஸோ அந்த பிரஷர் வருதுல்ல. இந்த வெற்றியை தக்க வச்சுக்கணும். அப்ப இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அந்த தடம் புரள ஆஸ்திரேலியா ஆரம்பிச்சாங்க. நீங்க ஆ
ட்ரெவர் சாப்பல்னு சொல்லிட்டு இயான் சாப்பல், கிரெக் சாப்பலோட தம்பி, சகோதரர் தம்பி ஆனான்னு எனக்கு சரியா தெரியல. ஒரு மேட்ச்ல நியூசிலாந்துக்கு எகென்ஸ்டான ஒரு மேட்ச்ல வந்து லாஸ்ட் பால வந்து கீழே உருட்டி விடுவாங்க. ஸோ ஆமா. அதாவது எதிரணி ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காக. அது என்னன்னா வெற்றிக்காக எந்த அளவுக்கும் போவாங்கங்கிறதுக்கான ஒரு சரியான உதாரணம் தான் அது. அந்த டைம்ல தான் ஆனா அது அந்த அந்த கலந்து டைம்ல வந்து அது வந்து ஃபவுல் பிளே கிடையாது தானே? அது ஒரு ஃபவுல் பிளேன்னு எடுத்துக்க முடியுமா அத? இல்ல இல்ல அது வித்தின் த ரூல்ஸ் தான். வித்தின் ரூல்ல த இருக்கிறது ரூல்ஸ் தான் தான். விளையாண்டாங்க. ஆனா தார்மீகப்படி அது தப்பு தானே. அது ரூல்ஸ் படி விளையாடினா இப்ப எப்படி விளையாட முடியும்? ஆ, இன்னொரு நம்ம இப்ப பேட் வந்து மரத்தாலான பேட் வச்சு விளையாடுறோம். வுட்ல தானே விளையாடிட்டு இருக்கோம். 70கள்ல ஒரு மேட்ச்ல வந்து டெனிஸ் லில்லி வந்து ஒரு இரும்பு மாதிரி ஒரு உலோகத்துல பேட் வச்சு ஒரு மேட்ச் இறக்குனாராம். ஏன்னா ரூல் புக்ல எந்த மாதிரி மரத்தால் செய்யப்பட்ட பேட்ல தான் விளையாடணும்லாம் எதுவுமே கிடையாது. அத கிடையாது. வந்து அட்வான்டேஜ் எடுத்துட்டு ஒரு மேட்ச்ல வந்து விளையாடிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ரூல் புக்க திருத்துனாங்க. ஸோ ரூல் புக் படி தான் விளையாடணும்னா அப்புறம் விளையாடவே முடியாது. நெறைய விஷயங்கள்ல எதிரணி அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும். ஒரு தார்மீகமான ஒரு 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 ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதுல வந்து அ அந்த டைம்ல ஆஸ்திரேலியா கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கெட்ட பெயர்லாம் அதிகமா ஆனது. நெறைய களத்துல சீண்டல்கள், இந்த மாரி விஷயங்கள். அதான் இதுக்கான பின்னணி என்னன்னா, அ நெ தேவையான சம்பளம் கிடைச்சதுக்கு அப்புறமே அந்த வெற்றி தக்க வைக்கணுங்கிற ஒரு உளவியல் ரீதியான வெரி அழுத்தம் இருக்கு இல்லையா? அது வந்து அவங்களுடைய அ அந்த போக்க வந்து பாதிக்கும். இல்ல நம்ம இந்த ஒரு காரணத்த வச்சுமே வந்து அவங்க 6 வேர்ல்டு கப் வின் பண்ணாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல சார். கரெக்ட். அதாவது நான் சொல்றது வந்து நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. அதாவது இந்த களத்துல வந்து சீன்றது ஆக்ரோஷமா இருக்கிறதுனால மட்டுமே அந்த டீம் வந்து உலக கோப்பைகள்ல சிறப்பா விளையாடுதுன்னு நான் சொல்ல வரல. நீங்க அதாவது அந்த டீம் வந்து ஏன் இந்த மாரி ஒரு இமேஜ் இருக்குங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். ஒரு அடாவடித்தனம், இதனாலதான் ஒரு அடாவடியா இருக்காங்க அவங்க. ஆமா. அவங்க அ அடிப்படை குணமே ஆக்ரோஷமா இருக்கிறது தான். 70களுக்கு மேல நிறைய பணம் கைக்கு வருது. அப்போ வந்து அந்த வெற்றிய தக்க வைக்கணுங்கிற ஒரு அழுத்தம் ஏற்படுது. அதனால அப்படி விளையாடுறாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். அவங்க உலகக் கோப்பையில முக்கியமா ஐசிசி ட்ராஃபிலாம் நெறைய ஜெயிச்சிருக்காங்க. அது எப்படின்னு கேட்குறீங்க. பொதுவா ஆஸ்திரேலியா வந்து நிறைய விதங்கள்ல உலக நாடுகளுக்கு, கிரிக்கெட் உலகத்துக்கு ஒரு முன்னோடின்னு சொல்லலாம். நான் இப்ப சொன்ன மாரி, அவங்க சம்பளத்துக்கான போர்க்கொடி தூக்குனதுக்கு அப்புறம் தான், உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற கிரிக்கெட் வாரியங்கள்லாம் அ சம்பள பிரச்சனையில வீரர்கள் யாரும் போயிறக்கூடாதுன்னு சம்பளத்த உயர்த்தி குடுத்தாங்க. அது ஒரு விஷயம் மட்டும் இல்ல. நீங்க பெர்த்ல வந்து ஒரு அகாடமி ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. ஆ எனக்கு பேரு சரியா ஞாபகம் இல்ல. ஸ்போர்ட் ரிலேட்டடான ஒரு அகாடமி. உலகத்திலேயே முதல்ல ஆரம்பிச்சது அவங்க தான். ஒரு 70கள்ல 80கள்லயே ஆரம்பிச்சாங்க. ஆ பயோ மெக்கானிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு பிளேயர் வந்து ஆ அவரோட உடல் அமைப்புக்கு எந்த ஆக்ஷன்ல பவுலிங் போட்டா அவருக்கு ஒரு காயம் ஏற்படாம இருக்கும். இந்த மாதிரியான அடிப்படையான அறிவியல் விஷயங்கள முதல்ல களத்துக்கு கொண்டு வந்தது ஆஸ்திரேலியா தான். இந்த அந்த அகாடமி அந்த அகாடமியில இருந்து நிறைய வீரர்கள் முன்னோர்கள் அந்த அகாடமி மூலியமா பயிற்சி பெற்ற கிரிக்கெட் கத்துக்கிட்ட வீரர்கள் குறிப்பா டேமின் மார்டின், ஷேன் வான் இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ்க்கு வந்து முக்கியமான ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம் வந்தாங்க. இந்த மாதிரியான பயோமெக்கானிக்ஸ் இந்த மாதிரியான ஆஹ், ஒரு திட்டமிட்ட ஒரு விஷயங்களை முன்னெடுக்கிறதாகட்டும் அகாடமி மாதிரியான விஷயங்களை கொண்டு வரதாகட்டும் மென்டல் ஆஸ்பெக்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு பிளேயர் வந்து எப்படி உளவியல் ரீதியா ரொம்ப வலிமையா இருக்கணும். முக்கியமான சோதனையான காலங்கள்ல எப்படி தைரியமா விளையாடணுங்கிற விஷயத்த ஒரு ஒரு அதுக்குன்னு ஒரு நிபுணர் வேணுங்கிற முதல்ல யோசிச்சதே ஆஸ்திரேலியா டீம் தான். 80கள்லயே அங்கேயே அந்த முக்கியமான உளவியல் நிபுணர்கள்லாம் அந்த அணிக்குள்ள வந்துட்டாங்க. குறிப்பா சொல்லணுமா சாண்டின்னு சொல்லிட்டு அவரோட முழு பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. சாண்டி கார்டன் நினைக்கிறேன். அவரு வந்து ஒரு முக்கியமான ஒரு உளவியல் நிபுணரா இருந்தாரு. அவரு ஆஸ்திரேலியா அணிக்கு மட்டுமே இல்ல, மத்த ஸ்ரீலங்காவுக்கு நெறைய முக்கியமான அணிகளுக்கெல்லாம் அவரு பயிற்சி குடுத்தாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதாவது ஒரு ஒரு அணிக்கு வந்து உளவியல் நிபுணர் தேவை. ஒரு அணிக்கு வந்து அ ஒ ஒ அந்த நாட்டுல வந்து ஒரு அகாடமி தேவை கிரிக்கெட்டர்ஸ்க்குன்னு. இந்த மாதிரியான முன்னெடுப்புகள்ல வந்து உலக அளவுல ஆஸ்திரேலியா தான் பண்ணாங்க. நீங்க அதுக்கு முன்னால ஒரு டீமுக்கு கோச்ன்னு ஒரு பதவியில இருக்காது. மேனேஜர் மாதிரி இருப்பாங்க. இப்ப எத்தன
கோச்சஸ் இருக்காங்க பாருங்க, பேட்டிங் கோச், ஃபீல்டிங் கோச், பவுலிங் கோச். இது எல்லாத்துக்குமே ஆரம்பத்துல இந்த மாதிரியான ரோல்ஸ்லாம் கிரிக்கெட்ல கொண்டு வரலாங்கிற முதல்ல யோசிச்சதே ஆஸ்திரேலிய டீம் தான். வேற என்ன சொல்லணும்னா, ஃபீல்டிங்க்கு அவங்க கொடுத்த முக்கியத்துவம். உதாரணமா 1987ல இந்தியாவுல உலகக்கோப்பை நடந்துச்சு. அப்போ ஆலன் பார்டர் தலைமையிலான ஆஸ்திரேலியா வந்து உலகக்கோப்பை ஜெயிச்சாங்க. அந்த அந்த டோர்னமெண்ட்டுக்கு அவங்க வரும்போது, இந்த டீம் வந்து வேர்ல்ட் கப் ஜெயிக்குன்னு யாருமே நம்பவே இல்ல. ஏன்னா, அது ரொம்ப ஒரு 87ல வந்து முக்கியமான ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் வெளிய போயிட்டாங்க. டெனிஸ் லில்லி, சாப்பல் பிரதர்ஸ், யாருமே பெரிய பிளேயர்ஸ்ன்னு யாருமே சொல்ல முடியாது. ஒரு சின்ன டீம் தான். எல்லாமே ஒரு யங்ஸ்டர்ஸ் தான். ஸ்டீவாலாம் அப்பதான் எமர்ஜ் ஆகி வராரு. ஸோ அந்த டீமை வச்சுட்டு ஒரு கப் அடிச்சாங்க. எப்படி 96ல வந்து ராணத்துங்கா ஒரு சின்ன டீம் வச்சு கப் அடிச்சாரோ, இந்தியால வந்து ஜெயிச்சாங்க. அப்ப வந்து சிம்சன் சொல்லிட்டு ஒரு கோச் இருந்தாரு. அவர் ஒரு ஃபார்மர் ஆஸ்திரேலியன் பிளேயர் தான் அவரு. பாபி சிம்சன் அவர் பேரு. அவர் தான் முதல்ல ஆஸ்திரேலியாவுக்கு இந்த ஃபீல்டிங்கிற ஒரு விஷயத்த நாம கவனம் செலுத்தணும். நீங்க ஆஸ்திரேலியா நல்லா கவனிச்சு பாருங்க. தொடர்ந்து இத்தனை டோர்னமெண்ட் ஒரு 6 முறை உலகக்கோப்பை ஜெயிக்கிறாங்க. T20 வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறாங்க. ஒரு 30, 40 வருஷமா பெரிய டீமாவே டெஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னா, சாதாரணமா எதுவுமே வந்துடாது. உதாரணமா அந்த ஃபீல்டிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. ஒரு மேட்ச்ல நீங்க ஒரு நல்ல ஃபீல்டிங் டீமா இருந்தா ஒரு 10 ரன், 15 ரன் வரைக்கும் நீங்க குறைக்க முடியும் எதிரணியோட ஸ்கோர்ல இருந்து. இந்த 10 ரன், 15 ரன் தான் முக்கியமான ஒரு குரூஷியலான விஷயமா இருக்கும். நீங்க சேஸ் பண்ணும்போதும் சரி. ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸ் இருக்குல்ல. உதாரணமா ஒரு ரன் ஓடுற இடத்துல 2 ரன் ஓடுறது. அவங்களுடைய பிசிக்கல் ஃபிட்னஸ் நல்லா இருந்துச்சுன்னா, ஆஹ் ஆஹ் என்ன சொல்றது, கேட்சிங் சரியா நல்லா பிடிக்கிறது, பிடிக்க முடியாத சில கேட்சுகள்லாம் பிடிச்ச ஆட்டத்தை மாத்துறது. இந்த மாதிரி அடிப்படைகள் வந்து ஒரு 80கள்லயே ஆஸ்திரேலியா வந்து அடிப்படையில ஸ்ட்ராங் ஆயிட்டு. அதை பார்த்து தான் மற்ற டீம்ஸ்லாம் கத்துக்கிட்டாங்க ஆஸ்திரேலியா பார்த்து. ஸோ அவங்க வந்து மற்ற எல்லா அணியை விட முன்னோடியா இருக்கிறது இயல்பு தானே. இல்ல எனக்கு கூட நல்லா ஞாபகம் இருக்கு. முன்னாடிலாம் வந்து ஒரு பால்க்கு வந்து ஒரு ஒரு பர்சன் தான் ஓடுவாங்க அதை ஃபீல் பண்றதுக்கு. ஆனா 2 பேர் ஓடி பவுண்டரி லைன் போனா கூட ஒருத்தர் புடிச்சு அவர் கீழே விழுந்தா கூட இன்னொருத்தட்ட போட்டுட்டு 2 பேர் மிக்ஸ் பண்ணி ஒரு கேட்ச பிடிக்கிறதுங்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு இப்ப சமீபத்தில ஆஸ்திரேலியா தான் கொண்டு வராங்க. ஆமா ஆமா. இப்போ இங்கிலாந்துல பேக் பால்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. பிரெண்டன் மெக்கலமோட ஒரு பாலிசி, அதாவது அவரோட பிலாசபி அது. பால்ல இருந்தே அடிச்சு விளையாடணும், ஒரே நாள்ல நிறைய ரன் குவிக்கணும், ஆக்ரோஷமா விளையாடணும். இதெல்லாம் ஆஸ்திரேலியா 90கள்லயே பண்ணிட்டாங்க. நீங்க 90கள்ல ஒரே நாள்ல 400 ரன் பக்கமா அடிக்க முடியும்னு உலகத்துக்கு காட்டினவங்களே ஆஸ்திரேலியன்ஸ் தான். ஸோ அவங்க வந்து நிறைய விதங்கள்ல, நீங்க இந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுனால மட்டும் சொல்லல, அது வந்து ஒரு சாதாரண டீமா இருந்தாலுமே அவங்களுக்கு நிறைய ஞாபகங்கள் இருக்கும். ஞாபகங்கள்னா நிறைய வெற்றிக்கான நினைவுகள் அவங்களுக்கு இருக்கும். நம்ம இந்தியா இவ்வளவு பெரிய உலகத்துல இவ்வளவு பெரிய டீமா இருக்கு. ஒரு பினான்சியலாவும் ஐசிசில பெரிய இடத்துல இருக்கு. எத்தனை முறை உலகக்கோப்பை ஜெயிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 முறை தான் ஜெயிச்சிருக்கோம். 50 ஓவர் உலகக்கோப்பை 2 முறை தான் ஜெயிச்சிருக்கோம். ஆஸ்திரேலியா நினைச்சு பாருங்க, 6 முறை. அவங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எந்த விதமான சிக்கல்களை கடந்து வந்திருப்பாங்க, எத்தனை விதமான மேட்ச்களை பார்த்திருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு உளவியல் ரீதியா ஒரு பூஸ்ட் கொடுக்கும். அது வந்து ஒரு டீமுக்கு தேவை. வெறுமனே களத்துல விளையாடுறது மட்டும் கிரிக்கெட் கிடையாது. களத்துக்கு வெளியிலயும் சில விஷயங்கள் வந்து ஒரு டீம் வந்து வேலை செய்யும். அது வந்து ஆஸ்திரேலியா 20, 30 வருஷத்துக்கு முன்னாடியே பெரிய இடத்துக்கு போயிட்டான். நாம அதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகள்லாம், இங்கிலாந்தா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், அது நம்ம நெருங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்.